தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா குழு தலைவர் பதவியிலிருந்து ராகவ் சத்தா அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இவர் ஒரு மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன். பாராளுமன்றத்தில் செல்போன் ரீசார்ஜ் கட்டண குறைப்பு மற்றும் ஆண்களுக்கான மகப்பேறு விடுப்பு சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பொதுமக்களின் பிரச்சனையை பேசி பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் தான் இந்த ஆம் ஆத்மி ராஜ்யசபா உறுப்பினர் ராகவ் சத்தா. இவர் ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பிக்கள் குழு தலைவராக உள்ளார். பொதுமக்களுக்காக ராஜ்யசபாவில் குரல் கொடுப்பவர், பொதுமக்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எதிரொலிப்பவர். சமீபத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தன, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி தலைமைக்கு இவரது செயல் பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை விட இவர் மிஞ்சி விடுவாரோ என்ற ஒரு பயம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதன் தலைமைக்கும் ஏற்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை. தற்பொழுது ராகவ் சத்தா ராஜ்யசபா எம்பிக்கள் குழு தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இது ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை இழந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் உள்ளது. இந்த சூழ்நிலையில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்த, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசிய ராஜ்யசபா எம்பிக்கள் குழு தலைவர் ராகவ் சத்தா நீக்கப்பட்டது பொதுமக்கள் மத்தியிலும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.